மலைச்சாரல் சேனலிலிருந்து சிறுகதை. அதிகாலையில் ஆரம்பித்த கனமழை சற்று குறைந்து தூறலாய் மாறியிருக்க வீட்டுக்குள் ஒரு கனத்த அமைதி. முந்தின இரவு சென்னைக்கு சென்ற வேலவன் இன்னமும் வீடு திரும்பாதது மனைவி சங்கரியை மன உளைச்சலுக்கே ஆளாக்கி இருந்தது. 10வது முறையாக தன் மொபைல் போனை எடுத்து கணவனை அழைத்தாள். எதிர்முனையில் எடுக்காததால் முகவாட்டத்தோடு எடுத்த இடத்திலேயே திரும்பவும் போனை வைத்தாள் சங்கரி. 2 நாட்களுக்கு முன் கணவன் பேசியதையும் இவள் அதற்கு பதில் சொன்னதையும் நினைத்து பார்த்தாள். வர வர யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல சங்கரி என்று திடீரென்று ஞானோதயம் வந்தவன் போல் கூறினான் வேலவன். போன வாரம் வந்த தன் பெரிய அக்கா சுமதி சொன்ன விஷயத்தின் பாதிப்பில்தான் கணவன் அப்படி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள். சங்கரி விரக்தியாய் சிரித்து, எங்க பெரியக்கா இப்படி இருப்பாள்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றாள். 2 வருஷத்துக்கு முன் இதே பெரிய அக்காவிடம் வாய்விட்டே கேட்டேன், அக்கா இந்த வருஷம் கோடை லீவுக்காவது பிள்ளைகளை எங்க வீட்டுக்கு அனுப்பு, 1 மாசம் எங்க கூட இருந்துட்டு வரட்டும்னு. அதுக்கு எங்க அக்கா என்ன சொல்லுச்சு தெரியுமா? அதுக எல்லாம் டவுன்லேயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க, அதுங்க கேட்குற பீட்சா பர்கர் அங்கே கிடைக்காது. நினைத்த நேரத்துக்கு ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. 10 கிலோமீட்டர் தூரம் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே உருகிடும். உங்கள் கலாச்சாரம், ஊர் மற்றும் உங்கள் வீடு எதுவும் அதுகளுக்கு செட் ஆகாதுன்னு. என்னமோ நாமெல்லாம் ஏதோ குக்கிராமத்தில் குடியிருக்கிறாப்புல பேசினான். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான் வேலவன். சங்கரி, உங்கள் அக்காவாவது பரவாயில்லை, என் சித்தப்பா பையன். அதான் நம்ம தம்பி கோபி என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம தெரு பிள்ளைகளோடு அவன் பிள்ளைகள் விளையாடி உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சாம். இனிமே இங்கே பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வரவே மாட்டேன்னு மூஞ்சியில் அடிச்சாப்புல சொன்னான். எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை ஓங்கி ஒரு அறையலாம்னு தோணுச்சு தெரியுமா? நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தா நடக்குமா? அதுக்கு தான் நமக்கு கொடுப்புன்னு இல்லையே. கசிந்த கண்ணீரை முந்தானையால் ஒற்றி எடுத்தாள் சங்கரி. கவலைப்படாதே சங்கரி, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு கிடைத்த வாய்ப்புன்னு நினைஞ்சுக்கோ. நாளைக்கு நம்ம சொத்து விஷயமா சென்னைக்கு போகிறேன். இறுதி தீர்ப்பு வரப்போகுது. போயிட்டு வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் என்ன சொல்லிவிட்டு போனான். அதனால்தான் கணவரிடமிருந்து எந்த தகவலும் வராமல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் தவித்தாள் சங்கரி. வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது. அதிலிருந்து இறங்கிய வேலவனை பார்த்த பின் தான் சங்கரியின் சுவாசம் சீரானது. முகமலர்ச்சியோடு வாசலை நோக்கி ஓடினாள். வேலவனின் முகமும் தெளிந்திருந்தது. இத்தனை வருஷ வாழ்க்கையில் இப்படி ஒரு செழித்த முகத்தை கண்டதில்லை சங்கரி. கையில் இருந்த பையை வாங்கினாள். சங்கரி, பயந்துட்டியா? பஸ் கிடைக்கல, லாட்ஜில் தங்கிட்டு வெள்ளன கிளம்பி வரேன். மொபைலில் சார்ஜ் இல்லாமல். சரி உள்ள வாங்க என்று சமையலறை பக்கம் திரும்பியவளை தடுத்து நிறுத்தி தன் கையில் இருந்த அந்த பைலை அவளிடம் கொடுத்தான். இந்தா, இதை சாமி அறையில் எடுத்து போய் வை என்றவனை யோசனையோடு பார்த்தாள் சங்கரி. என்ன அப்படி பார்க்குற? இப்போ நாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். வருஷக்கணக்கில் இழுத்துக்கிட்டு கிடந்த எங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் முடிஞ்சு ஆப்ப ஆயிடுச்சு. அந்த சொத்து மொத்தத்துக்கும் நானே உரிமைக்காரன்னு தீர்ப்பாயிடுச்சு. 1 2 இல்லை, மொத்தம் 10 கோடி ரூபாய் தேர்மாக்கும் அந்த சொத்து என்றான். என்னங்க சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியலை என்றவள் முகத்தில் ஆச்சரியம் பூத்தது. இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்கிற? நீங்கள் எது செஞ்சாலும் சரியாதாங்க இருக்கும். அப்படியே செய்வோங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. எந்த விஷயத்த சொல்கிற? சொத்து வந்ததையா, குழந்தைய தத்து எடுக்க போகிறதையா? 2மே தாங்க.
நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இந்த 2 விஷயத்தை பற்றி பேசணும் என வேலவன் சொன்னானே தவிர அவன் முகத்தில் குழப்பம் சூழ்ந்து கொண்டது. அன்றிரவு அனைவருக்கும் போன் போட்டு பேசினர். முடிந்தால் நேரில் வருமாறு சொல்லி போனை வைத்தனர். விடியற்காலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்த சங்கரிக்கு ஆச்சரியம். தன் பிள்ளை குட்டிகளோடு வந்து இறங்கியிருக்கிறாள் வேலவனின் சித்தப்பா மகன் கோபி. அடுத்த 10வது நிமிடம் சங்கரியின் அக்கா சுமதி தன் 2 பெண் பிள்ளைகளோடு வந்து இறங்கினாள். அக்கா நைட் பேசும்போது கூட நீ வரப்போறதா சொல்லலையே என்றாள் சங்கரி. அதுவா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் கிளம்பி வந்துட்டேன். இவங்களும் சித்தியை பார்க்கணும்னு ஒரே தொணப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு சித்தி மேலே பாசம் ஜாஸ்தி என்று சிரித்தபடி சொன்னான் வேலவன். இவர்களாவது வேலவன் அழைத்து வந்திருந்தனர். ஆனால் சங்கரியின் சித்தி பெண் தேவி அழைக்காமலேயே தன் மகனோடு வந்திருந்தாள். காலை உணவுக்கு பின் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்தனர். அண்ணே, உங்களுக்கு சொத்து கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் குழந்தைய தத்து எடுக்க போகிறதா சொன்னீங்களே, அதில் தான் கொஞ்சம் வருத்தம். ஏன் தெரியாமத்தான் கேட்குறேன். நாங்கள்லாம் உங்கள் கண்ணில் தெரியலையா? பிள்ளைய எதுக்கு வெளியில் தேடணும்? எங்கள் வீட்டு குழந்தைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாமே என்று கோபி சொல்லி வாய் மூடவில்லை. அதற்குள் சுமதி வாய் திறந்தாள். இதோ பாருங்க, அவர் வீட்டில் 2ம் ஆண் பிள்ளைங்க. அவனுங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தாய் தகப்பன் மேலே பாசமாக இருப்பானுங்க. அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா தாயாவது தகப்பனாவதுன்னு கிளம்பி போயிடுவானுங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை. நமக்கு ஒரு தலைவலினா ஓடி வந்து உதவி செய்யுங்க. முடியாத காலத்தில் பாசமாக கவனிச்சுக்கங்க. ஏன், நாளைக்கு செத்துட்டாலும் தலைமாட்டில் உட்காந்து அழுவுறது பொம்பளை பிள்ளைங்க தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எம் பொண்ணுங்களில் ஒன்றை தத்து எடுத்துக்கோ. உங்கள் 2 பேரையும் அது கவனிச்சு என்று சுமதி சொல்லி முடித்த கையோடு தேவி ஆரம்பித்தாள். மாமா, எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. எனக்கு புருஷங்காரன் சரியில்லை. என் பிள்ளைய விட்டுட்டு போகிறேன், நீங்கள் வளர்த்துக்கோங்க என கண் கலங்கியபடி சொன்னாள் தேவி. என்ன பதில் சொல்றது என்று புரியாமல் கையை பிசைந்தான் வேலவன். சில நிமிட அமைதிக்கு பின், அண்ணே, ஆம்பளை பிள்ளைங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் கிடந்திருப்பானுங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படி இல்லை. எப்பவுமே நம்ம கவனத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுங்களை பாதுகாக்கணும். அதுங்களை கரை ஏற்றுறதுக்குள்ளே உங்கள் நிம்மதியே போயிடும். நல்ல வாழ்க்கை அமையலைனா கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்குங்க. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து எடுங்க என்றான் கோபி. அதென்ன, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் ஒன்றுதான். எந்த பிள்ளை வேணும்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணட்டும் என்று கோபப்பட்டு பேசினாள் சுமதி. சாயந்தரம் குடும்பத்தினர் ஒன்று கூடியிருக்க வேலவன் வீட்டில் வேலை செய்யும் ஜோதி சம்பளம் வாங்குவதற்காக வந்திருந்தாள். கூடவே வந்திருந்த அவளின் 3 குழந்தைகளும் எலும்பும் தோலுமாய் நின்றிருந்தனர். ஜோதி, நாங்கள் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு இருக்கோம் என்று சுற்றி வளைத்து பேச விரும்பாத வேலவன் பட்டனை போட்டு உடைத்தான். நீ எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு எங்கள் குடும்ப விஷயம் எல்லாமே தெரியும். என் மனைவி 3 தடவை கரு உண்டாகி 3 தடவையும் கரு கலைஞ்சிருச்சு. உடல் நலம் மொத்தமாய் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடந்தாள். ஒரு சகோதரி மாறி கூட இருந்து கொஞ்சமும் அருவருப்பு படாமல் அவளுக்கு பணிவிடைகள் செய்வதை நானே என் கண்ணால் பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். அண்ணே, அதையெல்லாம் பெருசாக பேசணுமாங்கனே என்று சங்கோஜப்பட்டாள். ஜோதி, கண்டிப்பாக பேசணும். 3 வருஷத்துக்கு முன் பைக்கில் போன உன் புருஷன் விபத்தில் குத்தியிரும் குலையுருமாய் கிடந்தான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தும் அவனை பிழைக்க வைக்க முடியலை. நீயும் பணம் செலவு பண்ணி பார்த்த. ஆனாலும் அவன் உயிரை மீட்க முடியலை. அண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் வண்டி ஓட்டுனதும் இல்லாமல் ஹெல்மெட்டும் போடாமல் போனதுனால விபத்தில் இறந்து போயிட்டார். தப்பு அவர் மேலே தான் என்றாள் ஜோதி. நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வாரேன். உன்னோட குழந்தைகளில் ஒன்றை நாங்கள் தத்தி எடுத்து வளர்க்கலாம்னு இருக்கோம். உனக்கு சம்மதமா என
சுற்றி இருந்த உறவினர்களின் முகங்களில் அதிர்ச்சி பரவியது. அண்ணே, என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எங்க? இது சரிப்பட்டு வருமா என்று தயக்கத்தோடு கேட்டாள் ஜோதி. ஏன் வராது? தத்து எடுக்கிற எங்கள் மனசும் தத்து கொடுக்கிற உன் மனசும் சரியாயிருந்தான் எல்லாம் சரிப்பட்டு வரும். வேற யாராவது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட பேசணும்னா சொல்லுமா? நாங்களே பேசுகிறோம் என்றான் வேலவன். வேலவன் கேட்டதும், தேவையில்லைன்னே. என் வீட்டுக்காரர் இருந்த அடுத்த நாளே சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. இந்த 3 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தனியாக எப்படி பொழைக்க போகிறோம்னு நினச்சி தினம் அழுதுட்டு இருக்கேன். என் அழுகையை பார்த்து அந்த கடவுள் தான் உங்கள் உருவத்தில் வந்திருக்காரோன்னு தோணுதுங்கண்ணா என்றாள் ஜோதி. பெரிய வார்த்தைகளெல்லாம் வேண்டாம். நாங்கள் உன் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம். அதாவது உன் சுமையில் கொஞ்சம் நாங்கள் சுமக்கிறோம். என்ன சொல்கிற என்றான் வேலவன். சில நிமிடங்கள் தீர்க்கமாய் யோசித்த ஜோதி, அண்ணே, இதோ என்னோட குழந்தைகள். அதில் எந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீங்களோ எடுத்துக்கங்க என தன் குழந்தைகளை நோக்கி கை காட்டினாள். ஓடி சென்று கடைசி பெண் குழந்தையை தூக்கி, இவள் பெயர் என்ன ஜோதி என்று கேட்டாள் சங்கரி. தங்கம் என்றாள் ஜோதி. தங்கம் என ஆனந்த கண்ணீரோடு குழந்தையை அணைத்து கொண்டாள் சங்கரி. அப்போது தூரத்தில் இருந்த மாதா கோவில் மணியோசை கேட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி குட்டி கதை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.